தமிழகத்தில் மீன்பிடி தடைகால நாட்கள் உயர்த்தப்பட்டதை அடுத்து மீனவர்களின் நிவாரணத் தொகையையும் உயர்த்தி வழங்க கேட்டு தமிழ்நாடு மீன்பிடி தொழிற்சங்க கூட்டமைப்பினர் குமரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தமிழகத்தில் ஆண்டுதோறும் கிழக்கு கடற்கரை பகுதியில் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரையிலும், அதேபோல் மேற்கு கடற்கரை பகுதிகளில் ஜூன் 15 முதல் ஆகஸ்ட் 31 வரையிலுமான தலா 61 நாட்கள் மீன்பிடி தடை காலமாக அறிவிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த காலங்களில் 45 நாட்களாக இருந்த மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு நிவாரணமாக மாதம் 5000 ரூபாய் வழங்கப்பட்ட வந்த நிலையில், தற்போது பொருளாதார மந்த நிலையாலும், டீசல் மண்ணெண்ணெய் விலை உயர்ந்து காணப்படுவதாலும், படகு உதிரிபானங்கள் விலை உயரப்பட்டதாலும் மீனவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த நிவாரணத் தொகையை மாதம் 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க கேட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு மீன்பிடி தொழிற்சங்க கூட்டமைப்பினர் சார்பில் மீனவர்கள் மனு அளித்தனர். இதுகுறித்து தமிழ்நாடு மீன்பிடி தொழிலாளர்கள் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் அந்தோணி கூறுகையில், 45 நாட்கள் மீன் தடைகாலமாக இருந்தபோது வழங்கப்பட்டு வந்த நிவாரணத் தொகையை 61 நாட்களாக உயர்த்தப்பட்டதாலும், தற்போதைய பொருளாதார மந்த நிலையிலும் மீன்பிடி தொழிலுக்கு பயன்படுத்தப்படும் டீசல் மண்ணெண்ணெய் விலை உயர்ந்திருப்பதாலும் மீனவர்களுக்கு 10,000 ரூபாயாக உயர்த்த கோரி தமிழக தலைமைச் செயலாளருக்கும் மீன்துறை செயலாளருக்கும் மாவட்ட ஆட்சியர் வாயிலாக மனு அளித்துள்ளதாகவும், மீனவர்களின் கோரிக்கை நிறைவேற்ற மாநில அரசுக்கு கோரிக்கை வைப்பதாகவும் தெரிவித்தார். மீன்பிடி தடைகாலமாக 61 நாட்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 15ஆம் தேதியிலிருந்து மே 14ஆம் தேதி வரைக்கும் இந்த தடை உத்தரவு அமலில் இருக்கும். இது கிழக்கு கடற்கரை. மேற்கு கடற்கரைக்கு தொடர்ச்சியாக 61 நாட்கள் மீன்பிடி தடைகாலம். கழிந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் 45 நாட்கள் தடைகாலமாக அறிவித்து நடைமுறைப்படுத்தி வந்தார்கள். அந்த தடைகாலத்திற்கு 5000 ரூபாய் நிவாரணம் அளித்து வந்தனர். ஆனால் தற்சமயம் பொருளாதாரத்தினுடைய மந்த நிலைமை, விலைவாசி உயர்வு கடுமையான உயர்ந்திருக்கக்கூடிய நிலைமை, குறிப்பாக டீசல் கடுமையான விலையேற்றம், போட்டினுடைய இயந்திரங்களுடைய உதிரி பாகங்களுடைய விலை கடுமையான விலையேற்றம், அதன் பின்னால் பார்த்தால் மீன்பிடி தொழில் என்பது மீன்பிடியே இல்லாத மீன்பிடி தொழிலாக மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த 61 நாட்களுக்கு 5000 ரூபாய் என்பது காணாது, அதை 10,000ஆக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கழிந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாடு மீன்பிடி தொழிற்சங்க கூட்டமைப்பு CIT சார்பாக கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தரும்படி வேண்டுகோள் கொடுத்து இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளருக்கும் மீன்துறை செயலாளருக்கும் மனு சமர்ப்பித்துள்ளோம்.